இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு முக்கியமான போதனையை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் பெருமகனார் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஜும்மாவின் பிரதிபலனை நலனை எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டி அந்த நபிமொழியை உள்ளத்திலே ஆழ பதிந்து கொள்ளுங்கள். சிறுவர்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் ஜும்மாவில் அதிகமாக பங்கெடுத்திருக்கிறீர்கள். இடையில் பேசி ஜும்மாவினுடைய நன்மையை பாழாக்கிவிட வேண்டாம் என்பதை முதலில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார ஜும்மா பிரசங்கமாக மரணத்தை நேசிப்பது ஈமானின் அடையாளம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு இஸ்லாமியன் உலகத்தில் வாழுகிற மற்ற சமய மக்கள் மற்ற சமுதாய மக்களை விட்டும் பல்வேறு வகையான காரியங்களில் கண்ணோட்டம் வித்தியாசமானதாக அமைந்திருக்கும். பொருளாதாரத்தை மற்றவர்கள் பார்ப்பதை போன்று ஒரு முஸ்லிம் பார்ப்பது கிடையாது. வியாபாரத்தையோ உலகத்தில் ஏற்படுகிற நஷ்டத்தையோ மற்ற மக்கள் பார்ப்பதை போன்று ஒரு முஸ்லிம் பார்ப்பது கிடையாது. நம்முடைய நெருங்கிய மக்களினுடைய மரணத்தை மற்ற சமுதாய மக்கள் அணுகுவதை போன்று முஸ்லிம்கள் அணுகுவது கிடையாது. இப்படி ஒவ்வொரு காரியத்தில் தனித்து இந்த சமுதாயம் சிந்தனை ரீதியாக கண்ணோட்டத்தில் வித்தியாசமாக இருப்பதை போன்று மரணத்தை தான் அடையக்கூடிய மரணத்தை மற்ற சமுதாயம் பார்ப்பதை போன்று முஸ்லிம் பார்ப்பது கிடையாது. மற்ற சமுதாயம் இந்த மரணத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இதோடு என் கதை முடிந்து விட்டது, நான் மரணத்தை அடைந்து விட்டால் பிறகு எனக்கு வாழ்க்கை இல்லை, நான் எந்த சுகபோகமானதையும் இனி அனுபவிக்கப் போவது கிடையாது, அதனால் நான் வாழுகிற தருணத்திலேயே என்னென்ன இன்பங்களை எல்லாம் உலகத்தில் பெற முடியுமோ அபகரிக்க முடியுமோ அதை நான் பெற்றுவிட வேண்டும் என்பது ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதனின் எண்ண ஓட்டமாக இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் மரணத்தை இப்படி பார்ப்பது இல்லை. எப்படி பார்க்கிறோம்? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நாம விரும்பியோ விரும்பாமலோ அந்த வாழ்க்கையை அடைந்துதான் ஆக வேண்டும். அதில் நாம் விரும்பிய அடிப்படையில் அல்ல வாழ வைப்பான் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கழிக்கிறேனோ அப்படித்தான் நாளை மறுமையில் அதற்குரிய கூலியை வெகுமதியை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்வேன்.
நான் அநீதி இழைத்தால், நான் அக்கிரமம் செய்தால், நான் கொடும் காரியங்களிலே ஈடுபட்டால், இறைவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமான செயலில் ஈடுபட்டால், எனக்கு விருப்பத்திற்கு மாற்றமான வாழ்க்கையில் அல்லாஹ் என்னை மறுமையில் தள்ளிவிடுவான். ஒருவேளை நான் இரக்க சிந்தனையோடு, நன்றி உணர்வோடு, மக்கள் மீது நல்ல பழக்க வழக்கங்களோடு, இறைவனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை உலகத்திலே நான் வாழ்ந்தால், எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை இறைவன் நாளை மறுமையில் எனக்கு தருவான் என்று இந்த இம்மையை யோசிப்பதை விட மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய உலகத்தை பார்க்கல. நம்ம பார்த்தவர்கள் யாரு? நான் பார்த்தேன் வந்து சொன்னதும் கிடையாது. இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை நாம நம்பி, கண்ணுக்கு தெரிந்த ஒரு உலகத்தை பிடித்த காரியம் என்றெல்லாம் அணுகாமல், இறைவன் கட்டளையிட்ட காரியம் என்று அணுகக்கூடிய இடத்தில் வாழ்பவர்கள் இந்த முஸ்லிம்கள். அப்ப நாம இந்த மரணத்தை பார்ப்பதற்கும் மற்றவர்கள் இந்த மரணத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றவர்கள் இந்த மரணத்தை மேலே எப்படி அணுகிறாங்கன்னு கேட்டா, 100 வயதில் எனக்கு மரணம்னா இல்ல காணாது, இன்னும் 100 வயசு வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர்களுக்கான எண்ணம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சில பிரார்த்தனைகளை கற்றுத் தருகிறார்கள். அந்த பிரார்த்தனை மரணத்தோடு நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய பிரார்த்தனையாகத்தான் இருக்கும். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மாஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மாதி வஜஅலில் ஹயாத ஸியாதத்தல் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தல் லி மின் குல்லி ஷர். நபிகள் பெருமகனார் ஒரு மிக நீண்ட துஆவை சொல்லி தருகிறார்கள். அதில் இறுதி வாசகம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இறைவா, நான் வாழ்வது என் மறுமை வாழ்க்கைக்கு நன்மையாக இருந்தால் என்னை வாழவை. ஒருவேளை நான் இனி வாழ்வது நான் பாவத்தை தான் சம்பாதிப்பேன் என்று இருந்தால் இப்போதே என் கதையை முடிச்சு எனக்கு மௌத்த தந்துரு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு துஆவை இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்றாங்க, அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி வத்தவஃபினி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி. நபிகளார் சொன்னார்கள், இறைவா, நான் வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் எனக்கு வாழ்க்கையை தா, நான் மரணிப்பதுதான் எனக்கு நல்லது என்றால் உலகத்தில் எந்த சமுதாயமாவது சாவது நல்லதுன்னு சொல்லுவானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாவது சிலருக்கு நல்லது, சாவதுதான் எனக்கு நல்லது என்றால் இறைவா, என்னை உடனே மௌத்தாக்கி விடு, தாமதப்படுத்திராது. நான் இருந்து பாவத்தை சம்பாதிப்பதற்கு நான் மரணத்தை அடைந்து விடுவது எனக்கு நல்லது என்று நபிகள் பெருமகனார் இப்படியான பல பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. அப்ப முஸ்லிம் இந்த மரணத்தை எப்படி பார்க்கலாம் தெரியுமா? சாக கூடாதுலாம் கிடையாது, சாகணும். இருக்கிற வரைக்கும் நன்மையை செய்வோம், நன்மையை செய்ய முடியாதுன்னா மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுவோம். இந்த துன்யா நமக்கு இல்லை, நாம துன்யாவுக்கு வரவில்லை. வசதிகரமான வாழ்க்கையில், இன்பகரமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்கு நாம் வரவில்லை. சீக்கிரமாக மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிவிட்டு எப்போது இந்த துன்யாவை விட்டு கடந்து விடலாம் என்ற எண்ண ஓட்டத்தோடு வாழக்கூடியவன் தான் ஒரு முஸ்லிம் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபிகள் பெருமகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற நபித்தோழரின் தோளில் கை போட்டுக் கொண்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்துல்லாவே, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல். நீ இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கனை போன்று வாழு, அல்லது இந்த உலகத்தில் ஒரு பயணியை போன்று வாழு. நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்துக்கு நமக்கு எந்த வகையில சம்பந்தம் கிடையாது. ஏன் சம்பந்தம் கிடையாது? நாம் இங்கு நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. நீங்கள் விருந்தினர் வீட்டுக்கு செல்கிறீர்கள், விடுமுறை காலங்களில் உங்களுடைய சொந்த பந்த வீட்டுக்கு செல்கிறீர்கள். அப்படி சென்றால் நீங்கள் அங்கு இருப்பது கிடையாது. நீங்கள் ஹஜ்ஜுக்கே சென்றாலும் அங்கு இருப்பது கிடையாது, உம்ராவுக்கு சென்றாலும் அங்கு இருப்பது கிடையாது. துன்யாவில் எந்த மூலை முடுக்குக்கு சென்றாலும் சரி, எனக்கான பிறப்பிடம், நான் வாழுகிற இடம் வேறு ஒன்று இருக்கிறது என்று அந்த இடத்தை நோக்கி நீங்கள் செல்ல துடிப்பதை போன்று மரணத்தை நோக்கி, மறுமையை நோக்கி செல்ல துடிக்க வேண்டும் என்பதை நபிகளார் இந்த செய்தியிலே உணர்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு சமுதாயத்தை கட்டமைத்ததனுடைய விளைவுதான் அவர்களுக்கு நாளைய தினம் உணவு இருக்குதாங்கிறத பற்றிய கவலை ஒரு நாள் வந்தது கிடையாது. நாளைக்கு உணவு இருக்குதா? ஒருவேளை ஒரு நோய் பரவி விட்டது என்றால் உணவுக்கு என்ன செய்ய? கடும் மழை பெய்தால் என்ன செய்வது? பெரும் வறட்சி வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட வந்தது கிடையாது.
ஆனால் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்க செல்லுகின்றவரை ஒருவேளை இரவில் முழிப்பு வந்தால் கூட அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒரு சிந்தனை என்னவென்றால், நாளை நான் மரணத்து பிறகு அல்லாஹ்வை சந்திக்கும் போது நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எனக்கு இறைவன் தருவானா? மரணம் என்பது மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையினுடைய பெருங்கால சிந்தனையாகவே இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இப்போது வாழுகிற இந்த சமுதாயம் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சமூகம். ரசூலுல்லாஹ் குழப்பம் பெருகும் என்று சொன்ன அந்த சமுதாயத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் குழப்பமே கிடையாது. இனிமேல் வாழக்கூடியவங்க என்னென்ன அட்டூழியத்தை பார்க்க போறானோ தெரியாது. இதுவெல்லாம் அந்த குழப்பத்தினுடைய ஆரம்ப கட்ட நேரம். எப்படி இருக்கிறார்கள் இந்த சமுதாயம்? திரைப்படங்களை பார்க்கிறான், அப்படியே மூழ்கி விடுகிறான். அரசியல் சூழலை பார்க்கிறான், அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். கிரிக்கெட்டை பார்க்கிறான், அதனால் அவன் அதற்கு அடிமையானவனாக மாறிவிடுகிறான். உலகத்தின் மற்ற காரியத்தை பார்த்து எதற்காக வாழுகிறோம், எதற்கு இந்த துனியாவிற்கு வந்தோம், ஏன் இஸ்லாத்தை ஏற்றோம், மற்ற சமுதாயத்தை விட்டு நான் தனித்து நிற்பதற்கு என்ன காரணம், என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய லட்சியம் என்ன என்பதை சிந்திக்காத சமுதாயமாக வளர்ந்து வரக்கூடிய முஸ்லிம் தலைமுறையினர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் பெரும் வேடிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி இந்த தலைப்புக்கும் இன்றைக்கு பேசுகிற கருத்துக்கும் மிக பொருத்தமான ஒரு செய்தி. அபூ தாவூத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய 4297வது நபிமொழி. நபிகளார் சொல்கிறார்கள், யூஷிக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததால் அக்கலத்து இல கஸைதிஹா. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும் மக்களே, உணவை பண்டத்தை தேடி வன விலங்குகள் மிருகங்கள் எப்படி போட்டி போட்டு கொண்டு அதை அடித்து பிடுங்குவதற்கு வேக வேகமாக வேட்டையாட ஓடி வருமோ, உங்களை அழிக்க இந்த மனித குலம், இந்த சமுதாயம் உங்களை அழிக்க வருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி வார்த்தைன்னு பாருங்க. ஒரு இடத்துல உணவு இருக்கு, ஒரு மானோ ஒரு குதிரையோ ஒரு வனவிலங்கோ அதை சாப்பிடுவதற்கு மற்ற வனவிலங்குகள் ஓடி வருகிறது, வெறிகொண்டு வேட்டையாடுவதற்கு வருகிறது. அப்படி உங்களை அழிப்பதற்கு, உங்களை கருவறுப்பதற்கு, உங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு காலம் இந்த மனித குலம் ஒன்று திரளும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதை சொன்ன உடனே சஹாபி கேட்கிறார், ஒமின் கில்லத்தி நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி ஒரு காலம் வந்தால் நாங்கள் ஒருவேளை குறைந்த எண்ணிக்கையில் இருப்போமோ? நாங்க மைனாரிட்டியா இருப்போம் போல, அவன் கோடி கணக்கில் இருப்பான், நாங்க முஸ்லிம்கள் ஒரு 50, 100, 1000, 2000 இருப்போம் போல, அப்படித்தானா என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர். இல்ல, அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். மெஜாரிட்டி நீங்க தான். அதிகமான மக்கள் தொகை, அதிகமான மக்கள் இஸ்லாத்தின் பால் வந்திருப்பார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருப்பார்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று அறிவிப்பு செய்வார்கள். அப்படியான இந்த சூழலில் ஒலா கிண்ணக்கும் குசா, ஆனால் நீங்கள் சருகுகள் போன்று இருப்பீர்கள். அதிகமா இருந்தா குப்பை அதிகமா இருந்தா பயன் இருக்கா? தங்கம் அதிகமா இருந்தா பயன் இருக்கு, வைரம் அதிகமாக இருந்தால் பயன் இருக்கிறது, வெள்ளி அதிகமாக இருந்தால் பயன் இருக்கு, குப்பை அதிகமா இருந்தா பயன் இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க குப்பைகளா இருப்பீங்க. மரத்தில் இருந்து காய்ந்த இலைகள் கீழே விழுமே, அதை கொண்டு எதுக்காக பயன் இருக்கா? காயாத இலை விழுந்தால் அது ஆடு மாடு திங்கும், காஞ்ச இலை ஏதாவது திங்குமா? ஒண்ணும் கிடையாது. சருகுகள், மரத்தில் இருந்து விழக்கூடிய சருகுகளை போன்று இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஹுசாஇ ஸைல், இந்த வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுகிற சருகு, எந்த பயனும் கிடையாது. அப்படியான சருகுகளை போன்றுதான் உங்களுடைய நிலை இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல யன்சி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத்து மின்கும், உங்களை பற்றிய அந்த பய உணர்வு எதிரிகளின் உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் கலற்றி எடுத்து விடுவான். ஏன் நம்மளை பார்த்து பயப்படணும்? நம்ம என்ன தீவிரவாதியா? அன்றைய சமுதாயத்தில் ஆரம்பித்து இன்று வரை ஆயுதத்தை தாங்கி இஸ்லாத்தை பரப்பிய ஒரு காலகட்டம் உண்டா? கிடையாது. நம்மளையும் பார்த்து பயப்படுறோம். உன்னை பார்த்தா ஒழுக்கம் கிடைக்கும், உனக்கு உன்னை பார்த்தவன் தீமை கை விடுவான், உன்னை பார்த்தா சிகரெட்டை மறப்பான், உன்னை பார்த்தா சாராயத்தை மறப்பான், உன்னை பார்த்தா விபச்சாரம் செய்தேன் என்ற வார்த்தை சொல்ல மறுப்பான். என்ன காரணம்? அப்படி ஒரு வேளை உன்னிடத்தில் தீமையை வெளிப்படுத்தி விட்டால் நீ தாவா செய்ய ஆரம்பிப்ப, நீ அவனிடத்தில் மார்க்கத்தை சொல்லுவாய், அவனை தீமையை கைவிடுகிற வரை நீ அவனை விடமாட்ட. அப்படி ஒரு சூழலை பார்த்து உன்னை பார்த்து அவன் பயப்படுவான். தீமை செய்பவர்கள் இவன்ட்ட தீமை சொல்ல வேண்டாம், நம்ம மனசை மாத்திடுவான், நம்மளை தீமை செய்ய விடாமல் தடுத்து விடுவான் என்ற ஒரு காலத்தில் அப்படி இருந்த அந்த மக்கள் உங்களை பற்றிய பய உணர்வு கலன்று போய்விடும்.
அப்ப என்ன அர்த்தம்? முஸ்லீமே கூப்பிடுவாங்க, வா சிகரெட் பிடிப்போம். காலம் மாறிடும். முஸ்லீமே கூப்பிடுவான், சாராயம் குடிக்கிறிய, உங்க பாய் தான் காட்சியை கொடுக்கிறாருன்றான். யார் காட்சி கொடுக்கிறது? சாராயத்தை உங்க பாய் தான் ரெடி பண்றாரு. எல்லா அட்டூழியத்தையும் உங்க பாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வட்டி வாங்குறிய, வட்டி கொடுக்கிறது உங்க பாய் தானே. நான் வட்டி வாங்குறேன், கொடுக்கிறவன் யாரு? உங்க முஸ்லிமால் தான் கொடுக்கிறான். அவன் தான் 5 லட்சத்தி 10 லட்சத்தி கொடுத்துட்டு மாசம் மாசம் வட்டி வேற ஆளை வச்சு வாங்கிட்டு இருக்கிறான். எல்லா அட்டூழியம் நடக்கும். செய்யறவன் யாரா இருப்பான்? முஸ்லிமா இருப்பான். எப்படி பயம் வரும்? நீ பேசுற எப்படி மாறுவான்? எப்படி இந்த சமுதாயம் திருந்தும்? நீ அடுத்த சமுதாயத்தை காப்பாற்ற போறியா? ஓ சமுதாயத்துக்கு காப்பாற்ற முடியாம இருக்குமே. அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலே வகன் என்பதை போட்டு விடுவான் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரியல. வமல் வகன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வகன் என்றால் என்ன? ஏன் இந்த தீமை நோக்கி இந்த மக்கள் போன? வட்டி வாங்க கூடாது. மற்ற சமுதாயம் தடுத்ததை விட இஸ்லாம் வட்டியை தடுத்தது அதிகம். மது அருந்தக்கூடாது. மற்ற சமுதாயம் மதுவின் மீது செலுத்திய கண்டனத்தை விட இஸ்லாம் செலுத்திய கண்டனம் அதிகம். விபச்சாரம் கூடாது, சூதாட்டம் கூடாது, திருட்டு கூடாது, மோசடி கூடாது. எத்தனை அட்டூழியம் எடுத்தாலும் மற்ற சமுதாயத்தில் என்ன கண்டன பார்வை செலுத்தியதோ அதை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு இஸ்லாம் அந்த தீமையை அப்படி ஆணிவேரோடு புடுங்கி எறிந்திருக்கிறது. ஆனால் அத்தனை தீமைக்கும் இன்னைக்கு இவன் தான் வடிகால் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறான். எல்லா தீமையும் இவனும் செய்து கொண்டிருக்கிறான். மற்றவன் செய்யல, இவனும் செய்யறான். நீ செய்யக்கூடாது. லட்சத்தில் ஒருவன் கூட அப்படி இருக்க கூடாது. ஆனால் நீங்கள் அதிகமான மக்கள் இப்படி வந்துட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் வகன் குடியேறி விட்டது. நாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வகன் என்றால் என்ன? நபிகளார் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். நீங்கள் உலகத்தை நேசிப்பீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள். நாங்க ஒரு முஸ்லிம் மரணத்தை வெறுக்க கூடாது. அப்ப என்ன, எப்ப சாக போறேன்னு தெரியணுமா? அப்படி மார்க்கம் சொல்லல. நபிகள் பெருமகனார் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிக்கிறாங்க. ஒருவேளை இங்க இடம் இல்லைன்னா மாடியில பயன்படுத்திக்கங்க. நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹு, மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமகனார். இஸ்லாம் எதை சொல்கிறது என்றால், இந்த துன்யாவில் வாழ்ந்ததெல்லாம் போதும். 20 வயசு முஸ்லிமுக்கு அதான் எண்ணமா இருக்கும். 60 வயது முதியவரான முஸ்லிமுக்கு அந்த எண்ணமா தான் இருக்கும். துன்யா போதும், வேண்டாம். ஏன் வேண்டாம்? நல்ல வாழலாமப்பா. இங்க தொட்டதெல்லாம் ஹராம்பா, இங்க வட்டி வாங்க முடியாதப்பா, இங்க விபச்சாரம் பண்ண முடியாதப்பா, இங்க மது அருந்த முடியாதப்பா, இங்க எந்த காரியத்தை தொட்டாலும் சரி இது கூடாது, இது தவறு, இது ஹராம், இது தடை என்று இறைவன் அமைத்திருக்கிறான். இதையெல்லாம் தொடாமங்க வாழ்றது பெரிய பாடு. அதனால் எப்ப இந்த துன்யாவை விட்டு விடைபிரிந்து அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைவோம் என்பது இளம் வயது முஸ்லிமில் ஆரம்பித்து முதுமை பருவ முஸ்லிம் வரை அந்த எண்ணோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் துன்யா விட்டு விடை பெறுவோம், சீக்கிரத்தில் கிளம்பிடுவோம், இந்த துன்யா நமக்கு வேண்டாம், இந்த சிந்தனை இருக்குது. இது அவன் தற்கொலை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டான். இப்படி ஒரு சிந்தனை வர்றது இருக்குது. சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், துன்யா வேண்டாம், சட்டுப்புட்டு கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தற்கொலை பண்ண மாட்டான். தற்கொலை பண்ற கேஸ் வேற. அவன் இந்த துன்யாவை ஏன் வெறுத்தாம்னா, எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு வெறுத்தான். ஏண்டா தற்கொலை பண்ற? இல்ல, என் வாழ்க்கை நல்லபடியா அமையல, எனக்கு எதுவுமே கிடைக்கல. முஸ்லிம் ஏன் தற்கொலை பண்ண மாட்டான்? எனக்கு வேறொரு வாழ்க்கை இருக்குது, நான் அந்த வாழ்க்கைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இஸ்லாம் இப்படியாக மரணத்தை நேசிக்க சொல்லுகிறது. துன்யாவின் சோதனை தாங்க முடியல, சாகணும்னு நினைக்க மாட்டான். எனக்கு துன்யாவை விட நாளை மறுமை நாளினுடைய சொர்க்க இன்பத்தை அனுபவிக்க ஆசையாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி இந்த துன்யாவை இழப்பதற்கு அவன் முன் வருவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலத்தில் யுத்த களங்களுக்கு நபிகள் பெருமகனார் அழைக்கிறார்கள். யுத்த களம் எதற்காக? ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சி அமைச்சாச்சு. குடிமக்கள் என்று அவர்களிடத்திலிருந்து வசூலை பெற்று ஏழை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சர்வதிகாரம் படைத்த மன்னராக மாறிவிட்டார்கள். தனது குடிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் ராணுவம் வேண்டும். தன்னை எதிர்த்து வரக்கூடிய மக்களோடு யுத்தம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் ராணுவ வீரர்களை உருவாக்குகிறார்கள், யுத்தங்களில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டு ராணுவமாக இருந்தாலும் சரி, யுத்தத்தில் மரணிப்பதை அவர்கள் விரும்புவார்கள். ராணுவ வீரர்கள், இந்தியாவுக்காக இந்திய ராணுவ வீரன் சாகுறான் வைங்க, அது அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் பெருமையாகத்தான் இந்த இந்தியா பார்க்கும்.
வேறு வேறு நாடுகள் இருக்கு. அவர்கள் தங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக அந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் மரணிப்பார்களே, ஆனால் அதை பெருமையாக அந்த ராணுவ வீரர்கள் ஏற்பார்கள், அந்த குடும்பமும் ஏற்கும். கணவன் மௌத்தாயிட்டாரு, மனைவிக்கு வருத்தம் வராது, பரவாயில்ல என் கணவர் நாட்டுக்காக செத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கண்ணியம் தெரியுமா அப்படின்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் நாட்டுக்காக மரணிப்பதை விட தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக யாரெல்லாம் உலகத்தில் அநீதி இழைக்கிறார்களோ அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நான் வாழ்க்கையை சுழற்றி என் உயிர் பறிக்கப்படுமே, ஆனால் இத்தனை பல மரணங்களை விட இதுதான் மிக மேன்மை பொருந்திய மரணம் என்று தேடி வந்தவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்ட்ட சின்னஞ்சிறு சிறுவர்கள் எல்லாம் யுத்த காலத்துக்கு வர அனுமதி கேட்பாங்க. எத்தனை வயசு இருக்குன்னா 12 வயசு இருக்கும், 11 வயது இருக்கும். ரசூலுல்லாஹ் வயசு வித்தியாசம் கேட்பாங்க, விசாரிப்பாங்க. 12 வயசு இல்ல, உனக்கு எலிஜிபிள் கிடையாது, போயிருந்துருவாங்க. நாங்கள் 14, 15 வயது வரை காத்திருப்போம், ரசூலுல்லாஹ் எங்களை எப்ப அழைப்பார்கள் என்று காத்திருப்போம். நாங்கள் யுத்த களத்தினுடைய மரணம், அதில் பங்கு பெற வேண்டும், அதில் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட வேண்டும் என்பதை மிக பிரம்மாண்டமாக ஆசைப்பட்ட ஒரு கூட்டம். மரணத்தை விரும்புவார்களா இன்றைக்குள்ள சமுதாயம்? ஒரு அநியாயத்தை எதிர்த்து நிற்போம், நாம செத்தாலும் பரவாயில்ல, இந்த சமுதாயம் நல்லபடியாக வாழ்ந்தால் போதும். அந்த மனநிலையில மாறி வருடங்கள் கடந்து விட்டது. எப்படி மாறிவிட்டார்கள் இன்றைக்கு சமுதாயம்? நான் வாழ்ந்தா போதும், யாரு செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயம் சாகலாம், அப்பாவி பொது ஜனங்கள் சாகலாம், யாரு சாகட்டும், நான் சாக மாட்டேன், என் குடும்பம் சாகக்கூடாது, நாங்க நிம்மதியாக வாழணும். 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தால் கூட வாழலாம் என்ற இந்த எண்ணோட்டம் இருக்குது. இது ஈமானிய உணர்வு அப்படியே கலட்டி பறிச்சு எடுத்துரும். ரசூலுல்லாஹ்க்கு மரணத்தின் மீது கொண்டிருந்த ஆசையை பாருங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஆசை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நபிகள் பெருமகனார் சில யுத்த களங்களில் ஈடுபடல. ஏன் ஈடுபடல? அதற்கு நபியே விளக்கம் தர்றாங்க. எனக்கு எல்லா யுத்த களத்திலும் கலந்து கொள்ள ஆசை, ஆனால் நான் வரேன்னு தெரிஞ்சா மொத்த ஆண்களும் வந்துருவாங்க. மொத்த ஆண்களும் வந்தா இங்க இருக்கிற பெண்களை, முதியவர்களை, ஊனமுற்றோர்களை, சிறுவர்களை, மாற்று மதத்தவர்களை இங்கு காப்பாற்றுவதற்கு வழி இருக்காது. அதனால் நான் சில யுத்த களங்களுக்கு வரல. முக்கியமான யுத்தம் நான் வந்தாதான் சரி வரும் என்ற இடத்துக்கு மட்டும் நான் வருவேன். ஏனைய யுத்த களங்களில் நான் வரல. ஆனால் உண்மையில் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? நான் அல்லாஹ்வின் பாதையில யுத்தம் செய்து கொல்லப்பட வேண்டும். ஆசை முடிஞ்சிருச்சா? முடியலையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு யுத்தம் செய்யப்பட்டு கொல்லப்படணும். ஆசை முடிஞ்சிருச்சா? முடியல, மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு யுத்தம் செய்து கொல்லப்பட வேண்டும். அதோடையாவது முடியுதா? அப்பவும் முடியல, மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு யுத்தம் செய்து கொல்லப்படுவதை நான் விரும்புகிறேன் என்றார்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவன் உயிரை கொடுப்பானா? இந்த சமுதாயத்தில் உள்ளவன் ஒரு மண்ணையும் கொடுக்க மாட்டான். இவன் பொருளாதாரம் கொடுப்பதற்கு கஞ்சப்படுகிறான், நேரத்தை கொடுப்பதற்கு சோம்பல் படுகிறான். இவன் வாழ்க்கையில் எதையுமே இழப்பதற்கு இவனுக்கு மனசு இல்ல. 2 ஆம்பளை பிள்ளை இருக்கும், 3 ஆம்பளை பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளை ஆலிமாக்கலாம்ல. இந்த சமுதாயத்திற்கு ஆலிம் தேவையா இல்லையா? ஒரே ஒரு பிள்ளை, நீ மார்க்கத்தை படிடா, உனக்கு நான் இருக்கிற அண்ணன் தம்பி இருக்கிறான், நீ நல்லபடியா மார்க்கத்தை பிரச்சாரம் செய், இந்த சமூகத்துக்கும் இந்த குடும்பத்திற்குமான மார்க்க போதனைக்கான வழிகாட்டியாக நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளை தியாகம் பண்ணலாம்ல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்ததே ஒரு புள்ளதான். கொண்டு வந்து நபிகள் பெருமகனாட்ட ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து விட்டு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, என் மகனுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், என் மகன் இனிமேல் உங்களுக்கு ஹிதமத் செய்வார். நான் சொல்ல போனா இன்றைய காலகட்டத்தில் ஆலிம் பெருமக்கள் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பா கேரண்டியா உங்களுக்கு வேலை உண்டு. எந்த பள்ளிவாசலையா தொலை வைக்கலாம், மதரசா நடத்தலாம், எப்படியாவது வேலை கிடைச்சிரும். பிள்ளைகளை அனுப்புறது கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு உத்தரவாதமே கிடையாது. பள்ளிகள் அப்படி மிக மிஞ்சலாம் கிடையாது. வர்ற பள்ளிக்கு ஊதியம் கொடுக்கிற அளவுக்கான வாய்ப்பு கிடையாது. ஊதியம் பெறக்கூடிய இடத்துல சஹாபாக்கள் கிடையாது. இப்படியான சூழல்கள் இருந்த நேரத்தில் கூட தன் பிள்ளைகளை மார்க்க கல்விக்கு அனுப்பி அந்த கூட்டம் இம்மையை விட மறுமையை நேசித்தார்கள். ஆனா இந்த கூட்டம் யாரையுமே அனுப்புறதா இல்லை. பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான காரணம் கூட என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகளை மார்க்கத்தை படிச்சு நாளைக்கு நம்ம சமுதாயத்தை அப்படி மாற்றிடுவா, பல பிரச்சாரங்களை செய்து சமுதாய பெண்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக வாழ்வாள். அப்படியா? ஆலிமானு போட்ட மாப்பிள்ளை சீக்கிரம் வருதான், அதனால போட்டு வச்சு கொண்டுருவாங்க. சமுதாயத்தினுடைய நிலை மார்க்கத்தை கூட துன்யாவினுடைய விலையாக மாற்றி விட்டார்கள். அதனால தான் அரபு குலத்தில் பேசப்பட்ட ஒரு கவிதை வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்னா, நாளை மறுமைனா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு பேச்சுக்கு, எப்போது வெள்ளிதான், ஜும்மால தான் மறுமை வரும். ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு மறுமைன்னு வைங்களேன், நம்ம மனநிலை என்னவா மாறணும்?
மார்க்க தொடர்புள்ளவன் என்னவா இருப்பான், எப்படி இருப்பான்? நாளைக்கு மௌத் வரப்போகுது, மரணம் வரப்போகுது, மறுமை வரப்போகுது, சீக்கிரம் தொழுவோம், ஒரு 10-50 ரக்காயத்தை தொழுது வைப்போம், ஒரு 2 ஜுஸ் குர்ஆன் ஓதி வைப்போம், அல்லது திக்ருகளை செய்வோம், துஆவை செய்வோம், இருக்கிறதெல்லாம் தர்மம் பண்ணிடுவோம், அப்படிதான் ஓடணும். அப்படி ஓடினா தானே முஸ்லீம். அந்த கவிதையில் அவர் சொல்ல குறிப்பிடுற வார்த்தையை பாருங்க, நாளை மறுமை என்றால் இன்று மாலை குர்ஆனினுடைய விலை கூடிவிடும். நாளைக்கு மறுமைனா இன்று மாலை குர்ஆன் ரேட் கூடிரும். 300 ரூபாய் குர்ஆனா 30,000. ஏன் இன்னைக்கு நீ வாங்கி ஆகணும்? ஏன்னா இன்னைக்கு நீ 30,000 சம்பாதிச்சு நாளைக்கு வீடு கட்ட போறியா? நீ நாளைக்கு உனக்கு தானடா மறுமை. இருண்டு போட்டுமே, இன்னைக்கு சம்பாதிப்பான இல்லையா? அவன் துன்யா சிந்தனையில் மூழ்கி விட்டான், மரணம்னால ஓடுறான். சஹாபாக்கள் மரணம்னா மரணத்தை தேடி ஓடினார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ருன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகைக்கும். எதை விட்டு நீ வெறுண்டோடி கொண்டிருக்கிறாயோ அந்த மரணத்தை விட்டு நீ ஓடுறன்னு நினைக்கிற, நீ மரணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற. எனக்கு 25 வயசு, ஒரு பஸ் விபத்திலிருந்து தப்பித்து விட்டேன், மரணத்தை விட்டு தப்பிச்சிட்டியா? உனக்கு 25 நான் நாடலாடாங்கறான்ல. அடே, உனக்கு இந்த பஸ் விபத்துல நான் நாடல, நீ தப்பிச்சிட்டேன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற. உனக்கு வேற ஒரு டைம் வச்சிருக்கிறேன், அங்க உன்னால தப்பிக்க முடியாது. அங்க நீ மாட்டுவ, வசமா சிக்குவ, உன் உயிரை நான் பறிப்பேன். நீ 10 முறை வாய்ப்புல தப்பிக்கல, நான் வாய்ப்பே ஒண்ணுதான் உனக்கு கொடுக்க போறேன். அந்த வாய்ப்பை நீ கரெக்டா மாட்டுவ. இறைவன் இந்த மரணத்தை குறித்த நேரத்தில் நம்ம இடத்தில் கொண்டு வர இருக்கிறான். அந்த மரணத்தை எப்போது அடைய இருக்கிறோம் என்கிற அந்த எதிர்பார்ப்பு சிந்தனை இருக்குது, நம்மிடத்தில் மார்க்கத்தை துளிர்விட வைக்கும். நான் சாக மாட்டேன், நான் சாக கூடாது என்ற சிந்தனை இருக்குது, நாளைக்கு இந்த மார்க்கத்தை விட்டு உங்களை தூரப்படுத்தி விடும். யாருக்கு தெரியும், நீங்க காஃபிராக கூட மாறலாம் அப்படின்னு இஸ்லாம் நம்மளை பார்த்து பேசுது. நம்மை பார்த்து இஸ்லாம் என்ன சொல்லு, மௌத்து வேண்டான்ற சிந்தனை இருக்குல்ல, எப்படி ஜாகத்தான் போறோம். இந்த வேண்டாம், இப்ப வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்குது, அது நாளை உங்களை காஃபிராக கூட மாற்றிவிடும். ஏன்? நீ தான் சாக பயந்துட்டிய. நாளை கத்திய காட்டினா நீ அல்லாஹ் வேண்டான்றுவ, ரசூலுல்லாஹ் வேண்டான்றுவ, இஸ்லாம் வேண்டாம், குர்ஆன் வேண்டான்றுவ. உனக்கு தான் மரணத்தை விட துன்யாவில் வாழ்வது சிறந்ததாகி விட்டது. சஹாபாக்களை விட சஹாபாக்களுக்கு துன்யாவில் வாழ்வதை விட மரணம் அவர்களுக்கு சிறந்தது. ஒரு நபி தோழர் உஹது யுத்தத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் ஒரு குழு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. இவர் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டே நபிகள் பெருமகனாட்ட கேட்கிறாரு, இன் குத்தில்து ஃபஐனான, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னீர்கள் என்று யுத்த களத்துக்கு வந்துட்டோம், ஈமான் கொண்டோம், மார்க்கத்தை ஏற்றோம், யுத்தத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் சொன்னீர்கள். இப்ப உயிர் கூட போலாம், உத்தரவாதம் இல்ல இல்ல, உயிர் போகாதுன்னு உத்தரவாதம் அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் நீங்க வந்து யுத்தம் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நான் வீடு திருப்பிடுவேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். நபிமார்கள் செத்து இருக்கிறாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கு உத்தரவாதம்லாம் கிடையாது. சாகணும்னா சாகத்தான் வேணும், வேற வழி இல்லை. அப்படி தெரிந்த அந்த நபி தோழர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கேட்கிறார், இன் குத்தில்து, ஒருவேளை நான் கொல்லப்பட்டால் ஃபைனான, நான் எங்கே இருப்பேன் அல்லாஹ்வின் தூதரே? இப்படி சொல்லட்டுமே, நீ இந்த காரியத்தில் நன்மையில் ஈடுபட்டு நீ செத்துட்டேன்னா நீ உனக்கு அது செத்துட்டா எது கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்னன்றோம். செத்ததுக்கு அப்புறம் கிடைச்சா என்ன, அது கிடைக்காம போனா என்ன? நபிகளார் சொன்னார்கள் அந்த தோழரை பார்த்து, ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் இருப்பாய், நீயும் சொர்க்கவாசிகளில் ஒருவன் தான். இதை கேட்ட உடனே பேரிச்சம்பழத்தை தூக்கி மூலையில் வைக்கிறார். நான் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிற நேரம் கூட இந்த துன்யாவில் வாழ நான் விரும்பவில்லை என்று யுத்த களத்தில் ஈடுபட்டு தன் உயிரை எதிரிகளினுடைய வாள்களால் கரத்தால் பறிக்க வைக்கப்படுகிற இடத்திற்கு மரணத்தை அடைந்தார் அந்த தோழர் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள், இஸ்லாம் ஒரு மனிதருக்கு வீர ரீதியாக பட்ட பேர் வச்சிருக்குதுன்னா அது இவருக்கு தான். பல பேருக்கு பட்ட பேர் உண்டு இஸ்லாத்துல, கண்ணியமான பல பேர்கள். அபூபக்கருக்கு சித்திக் என்று அழைக்கப்படும், உமருக்கு ஃபாரூக், நன்மை தீமையை பிரித்தறிபவர் என்று அழைக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் உண்டு. காலித் பின் வலீதுக்கு வீரத்தை விதைக்கிற ஒரு பேர் சைஃபின் மின் சுயூஃபுல்லாஹ். இவர் அல்லாஹ்வின் போர் வாள்களில் ஒரு வாள். எத்தனையோ யுத்தக்களம் வியூகம் அமைத்து திட்டமிட்டு கணக்கச்சிதமாக அந்த யுத்த களத்துடைய ரிசல்ட் முன்னாடி சொல்லிடுவார். இப்படி பண்ணுனா ரிசல்ட் இப்படித்தான் வரும்னு சொல்லுவார். அதே அடிப்படையில் அந்த யுத்த களத்தை வழிநடத்தி சென்று அந்த ரிசல்ட்டை வாங்கிடுவார். அவ்வளவு பெரிய தலை சிறந்த அறிவு படைத்தவர். பல யுத்த களங்களில் எதிரிகளுக்கு மத்தியில் நின்று யுத்தம் செய்தவர். இவர் தான் தளபதினா பல பேர் மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிருவான். இந்த ஆள்கிட்ட நின்று போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது, கிளம்பிடுவோம் போயிருவான். அப்படிப்பட்ட காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் எனக்கு ஷஹீது கிடைக்கவில்லை, நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் மரணிக்கிறேனே என்று வருத்தப்பட்டு மரணத்தை அடைந்தார்.
இவர் பார்க்காத ஆயுதங்கள் கிடையாது, சந்திக்காத விரோதிகள் கிடையாது, சந்திக்காத தேசங்கள் கிடையாது, பார்க்காத சமுதாயம் கிடையாது. ஆனால் அத்தனை சந்தித்தும் அவருடைய உள்ள ஓட்டத்தில் இருந்தது, எவனாவது கொன்ற மாட்டானா, செத்துற மாட்டோமா. அல்லாஹ் அவருக்கு அப்படி மௌத்த கொடுக்கல. கடைசியில் மரணப்படுக்கையில் வந்து, தள்ளாத வயதுக்கு வந்து, நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்துதான் இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தார்கள். அவங்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க மரணத்தை நேசித்தது. உண்மையில மௌத்த நேசிச்சா அவனுக்கு கிடைக்கிற அந்த தைரியம் இருக்கு பாத்தீங்களா, உலகத்துல எவனுக்கு அந்த தைரியம் வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சிந்தனைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். நான் இன்னைக்கு சாகரேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு, இருண்டு போட்டோம், பருவ வயது அடைஞ்ச பொம்பளை பிள்ளைல இருக்கட்டும், வீடு கட்டல பணம் அதெல்லாம் கிடக்கட்டும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவான், எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம், எதையாவது அவங்க நம்ம குடும்ப மக்கள் பார்த்துக்குவாங்க, இல்ல போதிய அளவுக்கு தொழுகை இல்ல, அது இல்லதான் நம்ம பண்ணிப்பு தேடிடுவோம். இன்னைக்கு மௌத்துனா நான் சாக ரெடி அப்படின்ற அந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, இதை விட தலை சிறந்த ஒரு மனதைரியம் எதுவுமே இருக்காது. நீ தான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டே, நீ சாகவே ரெடி ஆயிட்டே, உனக்கு சாகவே ரெடி. உனக்கு கை இல்லைங்கிறது வருத்தமா இருக்குமா? நீ சாக ரெடி ஆயிட்ட, உனக்கு புற்றுநோய் ஒரு வேதனை தருமா? நீ சாக ரெடி ஆயிட்ட, உன் பிள்ளையின் மரணம் உனக்கு வலிய தருமா? நீ தான் சாக ரெடி ஆயிட்டிய, உனக்கு எந்த கவலையும் கிடையாது. மிக தைரியம் படைத்த நபராக வாழ்ந்து விடலாம். நீ மரணிக்க தயாராகி விட்டாய். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. காலையில் எழுந்தாலும் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். நான் மரணித்த பிறகு எனக்கு உயிர் ஊட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இரவு தூங்க சொல்கிறாயா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுது வ அஹ்யா. இறைவா, உன் பெயரால் நான் சாகிறேன், உன் பெயரால் நான் வாழ்கிறேன் என்பதை சொல்லி நீங்கள் தூங்க செல்லுங்கள். உங்கள் தூக்கம் ஒரு மரணம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மௌத்தாகலாம். இங்க உத்தரவாதமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வினுடைய பிள்ளை கைப்பிள்ளையாக இருக்கும்போது மௌத்தானது, இங்க உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் நன்மை செய்து கொண்டிருப்பீர்கள், செய்யட்டுமேனு வானவர்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. செய்யட்டும், சுஜூதுல கடக்கிறான், எந்திரிச்சு அத்தஹியாத்துல உட்கார்ந்து சலாம கொடுக்கட்டும், அப்பதானே கம்ப்ளீட் ஆகும். ஒரு வழிபாடு எப்ப கம்ப்ளீட் ஆகும்? சலாம் கொடுத்தாதான் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகட்டும், இந்த வேலையே கிடையாது. உனக்குரிய நேரம் வந்து விட்டால் லா யஸ்தகிருன ஸாஅத்த வலா யஸ்தக்திமுன், ஒரு செகண்ட் அது முந்தாது, அது பிந்தாது. குறித்த நேரத்தில் உன் உயிர் பறிக்கப்படும். நான் ஆசைப்படுறதுனால என் மௌத்து நேரம் பக்கத்துல வரப்போறதும் இல்லை. நான் வெறுப்பதினால் என் மரணம் தூர செல்ல போவதும் இல்லை. நான் எதற்கு இந்த மரணத்தை வெறுக்கணும்? என்ன காரணம்? நான் எதுக்கு வெறுக்கணும்? இந்த மரணத்தின் மீது கொண்டிருக்கிற அபரிவிதமான ஆசையும் அபரிவிதமான விருப்பமும் இந்த துன்யாவில் என்னை பாவத்தை விட்டு தூரப்படுத்தும். நன்மையில் தவறளிக்கும் போது என் தலையில கொட்டும். நீ எப்பனாலும் சாகலாம், நீ அதுக்கு தயாராயிட்ட. அதனால் நீ மரணத்தை அடைவதற்கு தயாரான நீ வழிபாட்டில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெரியுமா என்ற சிந்தனையை இந்த மரணம் நமக்கு ஊட்டும். நாம நம்ம குடும்பத்தில் மரணித்தவர்களோ வட்டாரங்களில் மரணித்தவர்கள் ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணாலே வழி வர மாட்டேங்க. நமக்கு அங்கேயாவது வழி வரணும்ல. இந்த ஆள் செத்துட்டாரு, எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா, எப்படி தலகாத்தமா இருந்தா தெரியுமா, ஆள் ஜிம்முக்கெல்லாம் போனாரு தெரியுமா, அவரே குழியில வச்சுட்டாங்களா, நாளைக்கு நாம செத்துருவோம். இந்த சிந்தனை வரலையே உனக்கு. ஏன் நீ சாக மாட்டேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இது பெரிய குஃபர். இது நான் சாக மாட்டேன், எனக்கு இப்ப மௌத்து வராது, நான் சாக கூடாது. எந்த நபியுமே சாக கூடாதுங்கிற முடிவு எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பை தருவான். நபியிடத்தில் நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், நீங்க மௌத்தாக இருக்கிறீங்களா அல்லது துன்யாவில் வாழ ஆசையா? எல்லா நபியுமே ஒன்றைத்தான் தேர்வு செய்வார்கள், நாங்கள் மௌத்தாக போறோம். அப்ப அத்தனை பேருக்கு என்ன ஆசை இருந்திருக்கு? எப்பண்டா கிளம்புவோம் இருக்கு. அப்படி இருக்கிறனால தான் அவர்கள் இறையச்சத்தில் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் ஆகிரத்தை நேசித்தார்கள். இங்க இருக்க மாட்டோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எதுக்கு நேசிக்கணும்? நம்ம மறுமை நேசிப்போம், மறுமை தக்க வைத்துக் கொள்வோம், அதற்கான ஒரு உழைப்பில் ஈடுபடுவோம் என்ற அடிப்படையில் வாழ்ந்ததனால தான் அந்த சமுதாயம் துன்யாவின் இழப்பை ஒரு பொருட்டாவே பார்க்கல. வீட்டுல சோறு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, என்ன இளவு இல்லன்னு இருந்தா என்ன, இல்லன்னா என்ன, நான் தான் நாளைக்கு போறேன். அவர்கள் எல்லா நேரங்களிலும் மரணத்தை நேசித்தார்கள். கிடைச்சிராதா, அது நல்ல மரணம் அமைஞ்சிராதா, இப்ப தொழுவுறோம், இப்ப உயிர் போன எப்படி இருக்கும், குர்ஆன் ஓதுறோம், இப்ப உயிர் போன எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கணும், இப்ப உயிர் போனா எப்படி இருக்கும், துஆ செஞ்சுட்டு தூங்குறோம், ஒருவேளை காலையில எந்திக்காம கூட இருக்கலாம், நம்ம கொஞ்சம் கூடுதலாவே செஞ்சுட்டு போவோம். இப்படியே மரணத்தை சுற்றியே சிந்தனை. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நேசிப்பதால் ஒரு நொடி கூட உங்க மரண நேரம் முந்தி வராது. நீங்கள் வெறுப்பதினால் ஒரு நொடி கூட மரணம் தள்ளியும் போகாது. அது குறித்த நேரத்தில் தான் வரும் எனும் பொழுது நான் வெறுப்பதில் எந்த விதமான அறிவார்ந்த தத்துவமே அதில் கிடையாது.
நான் நேசிப்பதுதான் அது ஒரு சிறந்த காரியம். இஸ்லாம் இந்த மரணத்தை நேசிக்க சொல்கிறது. அதாவது உலகத்தில் ஏற்பட்ட சோதனைக்கு மௌத்தாகணும் நினைக்க அப்படி கூடாது. செத்து போயிருவோம், என்ன சோதனை, என்ன அடி, என்ன பிரச்சனை, பேசாம தூக்கல தொங்கிடுவோம், இது இருக்குதே, இது நீ வாழ்வதை விட கொடிய காரியம். இந்த காரியத்தை செய்வதனால் உன் மறுமை வாழ்க்கையை நீ புதகுழியில தள்ளுறது, உனக்கு மறுமையில வெற்றியே கிடையாது, நீ சொர்க்கத்தை அடையவே முடியாது என்று அந்த மரணத்தை இஸ்லாம் விமர்சிக்கிறது. ஆனால் இறைவன் தான் எனக்கு நாடுவான், அந்த மரணம் எப்போது வரும் என்ற அந்த எண்ண ஓட்டத்தோடு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறது. நபிகளார் சொன்ன வார்த்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். குன் ஃபி துன்யா, இந்த உலகத்திலே அப்துல்லா இப்னு உமரை நீ வாழ். எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஆபிர் சபீல், ஒரு வழிபோக்கனை போன்று, அவ் கரீப் அல்லது ஒரு அந்நியனை போன்று நீ வாழ என்று சொன்னார்கள். அப்படி ஒரு முறையில் ஒரு விருந்தாளியின் வீட்டிற்கு நாம் வந்திருக்கிறோம், விருந்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம். சில விருந்துகள் 8 மணி நேரத்தில் முடியும், சில விருந்துகள் 2 நாளில் முடியும், சில விருந்துகள் 10 நாளில் முடியும். நமக்கு அல்லாஹ் ஒரு 60, 50, 40 நேரம் குடிக்கல, நம்மிடத்தில் இந்த நேரத்தை சொல்லல. அல்லாஹ் அழைக்கும் போது அந்த விருந்தை முடித்துவிட்டு புறப்படுவதற்கு தயாரான மனநிலையில் வாழ்வது மட்டும்தான் இஸ்லாம் சொல்லுகிற ஈமானிய சிந்தனை என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மே 2ஆம் தேதியில் இருந்து மே 12ஆம் தேதி வரை நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக சிறுவர்கள் சிறுமியர்களுக்கான கோடைகால பயிற்சி வகுப்பை நாம் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இது வழிபாடுகளை குறித்தும் இஸ்லாமிய கொள்கை குறித்தும் பிரார்த்தனைகள், திக்ருகள், இறைவனை, இறை தூதரை புரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்று பல்வேறு தலைப்புகளில் பிள்ளைகளுக்கான பாடம் நடத்தப்பட இருக்கிறது. ஆண்களுக்கான ஆசிரியர்கள் ஆண்களை வைத்தும், பெண்களுக்கு பெண் ஆசிரியர்களை வைத்தும் பாடங்கள் நடத்தப்பட இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இந்த கோடைகால நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு இந்த வகுப்பில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கட்டாயம் இணைக்க வேண்டும். இதற்கான உள்ளே நுழைவதற்கான அந்த ஃபார்மை வெளியே நம்முடைய சகோதரர்கள் தொழுகைக்கு பிறகு வழங்குவார்கள். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அப்படியான பெற்றோர்கள் நீங்கள் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி சீக்கிரமா கொடுத்துருங்கிறத தகவலை சொல்லிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பகுதியில், ஏரல் பகுதியில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கிறது. என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், நம்முடைய கல்வி எவ்வாறு தேர்வு செய்து கொள்ளலாம், சில கல்விகள் எவ்வாறு விலைகளில் குறைந்ததாகவும் தரமிக்கதாகவும் இருக்கும், பெண்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மார்க்க சூழலோடும் கல்வியை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை பல்வேறு தலைப்புகளில் கேள்வி பதில் மூலமாகவும் விளக்கம் அளிப்பதற்கான ஒரு மாபெரும் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை ஏரல் TNDJ சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பகுதியிலிருந்து காலை சரியாக 9 மணி அளவில் நம்முடைய வளாகத்திலிருந்து வாகனம் புறப்படும். அதற்கு வரக்கூடியவர்களும் உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய எதிர்காலம் என்பது இறைவனின் ஆட்டத்தினால் கல்வி அடித்தளமாக வைத்தது மட்டும்தான் என்பதை புரிந்து கல்விக்கான முக்கியத்துவத்தை சமுதாயம் வழங்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.